அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷல் டெஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் தான் இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டு அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் பணிபுரிகிற நிரந்தர ஆசிரியர்களுக்கு, சரிங்களா? அதாவது அதில் இப்போ எந்தெந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்களோட சர்வீஸ், அதாவது அவங்களோட பணிக்காலம் 5 வருஷத்துக்கு கீழே கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஸ்பெஷல் டெட் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? அவங்க எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க அவங்களோட சர்வீஸில் அவங்களோட சூப்பர் ஆனுவேஷன் ரிட்டையர்மெண்ட் வர வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு டெட் குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. இருந்தாலும் இதே மாதிரி 5 வருஷ காலத்துக்கு குறைவாக, சரிங்களா, 5 வருஷ காலத்துக்கு கம்மியாக சர்வீஸ் இருக்கிறவங்க அவங்க ப்ரொமோஷனை எதிர்பார்த்தோ இல்லை ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும்னா டெட்டு குவாலிஃபை பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்க ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது, அவங்க ப்ரொமோஷனுக்கு தகுதி கிடையாது, பதவி உயர்வு அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு கம்மியாக யாருக்கெல்லாம் சர்வீஸ் இருக்கோ, அதாவது 5 வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆக போகிற நிரந்தர ஆசிரியர்கள் எல்லாருக்கும் இந்த டெட்டு முக்கியம் கிடையாது, சரிங்களா? அவங்க எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதே 5 வருஷம் சர்வீஸ் தான் இருந்தாலும் பதவி உயர்வை எதிர்பார்த்தோ இல்லை பதவி உயர்வுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டெட்டு எழுதணும். அப்படி எழுதி கிளியர் பண்ணாத பட்சத்தில் அவங்க பதவி உயர்வுக்கு எலிஜிபிள் இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் மோர் தென் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அதிகமாக சர்வீஸ் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாம் எழுதணும். அதுவும் 2 வருஷத்துக்குள்ளே அவங்க இந்த டெட்டை கிளியர் பண்ணணும், சரிங்களா? அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜனவரி 2026 ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்க. அப்படின்னா ஜனவரி 2026னா டிசம்பர் 2027 இந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் எழுதி கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த 2 வருஷத்துக்குள்ளே அந்த டெட்டை கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணலை அப்படின்னா அவங்க சர்வீஸை குவிட் பண்ணிடணும், வேலையை விட்டு போயிடணும். அவங்களுக்கு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அவங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாம், டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள சர்வீஸை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, சரிங்களா? அப்படி நடக்கிற பட்சத்தில் அவங்க எதுவுமே அதுக்கு அகெயின்ஸ்டாக யாருமே எதுவுமே கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோ ரைட்ஸ், அந்த கேண்டிடேச்சர் கேன்சல் பண்ணுறதை பற்றி அவங்க எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அதாவது எதுக்காக இந்த முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவிலான இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு இல்லாமல், தகுதி தேர்வு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அவங்க வேலையில் ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் கட்டாயமாக அவங்க இந்த தமிழ் தகுதி தேர்வை எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடக்க கல்வி இயக்க கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஊராட்சி, ஒன்றிய நகராட்சி, அரசு, மாநகராட்சி, தொடக்க நடுநிலை பள்ளியில் பணிபுரிகிற நிறைய ஆசிரியர்களுக்குமே என்னென்னா இவ்வளோ நாளாகவே அவங்க டெட்டில் தகுதி குவாலிஃபிகேஷன் இல்லாமல், அதாவது டெட்டு பாஸ் பண்ணாமல் பணி கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஆசிரியர்களுக்காக, அதாவது அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களாக பணிபுரிகிற ஆசிரியர்களுக்காக 2 வருஷ காலகட்டத்துக்குள்ளே அவங்க டெட்டை தேர்ச்சி பெறணும். அதுக்காக வருடத்திற்கு 3 முறை, அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறைன்னு வருடத்திற்கு 3 முறை டெட்டை கண்டக்ட் பண்ணணும். அந்த டெட்டு தான் ஸ்பெஷல் டெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு பள்ளியில் பணிபுரிகிற நிரந்தர ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு. மற்ற யாருமே நம்ம எழுத முடியாது. ஸோ அவங்க மட்டும் இந்த டெஸ்ட்டை எழுதலாம். அதாவது 2026ஆம் ஆண்டில் ஜனவரி, ஜூலை, டிசம்பர் இதே தான் நமக்கு 2027 வரைக்கும் நமக்கு இருக்கும், சரிங்களா? 2027லேயும் ஜனவரி, ஜூலை, டிசம்பர், அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருடத்திற்கு 3 முறை மாதிரி 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 6 டெட்டு நடக்க போகுது, சரியா? இதெல்லாம் ஸ்பெஷல் டெட்டு. இந்த டெட்டில் நிரந்தர ஆசிரியர்கள் மட்டுமே, அரசு பள்ளிகளில் பணிபுரியும் நிரந்தர ஆசிரியர்கள் மட்டுமே
அப்ளை பண்ணி எழுத முடியும். சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள். அதில் பாஸ் ஆனவங்களுக்கு பாஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சம் யாரெல்லாம் பாஸ் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் டெஸ்ட் வைங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ளே இப்போ பணியில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் என்ன பண்ணி ஆகணும்னா, டெட்டு குவாலிஃபை பண்ணாத ஆசிரியர்கள் இந்த 2 வருஷ வாய்ப்பை பயன்படுத்தி டெட்டு எழுதி குவாலிஃபை பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போது நம்மளோட மேத் ஈஸி அகாடமியில் இந்த அரசு பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்காக ஸ்பெஷல் டெட்டில் ஒரு கோர்ஸு நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ லெக்சரர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். உங்களால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் ரெக்கார்டர் கிளாஸும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கிறலாம். அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல், நல்ல தரமான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி கண்டென்ட் கவரேஜோட கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் மார்க் டெஸ்ட் சீரீஸ். நம்ம என்ன தான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம அந்த தேர்வு எழுத தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. நீங்கள் அந்த மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறலாம். அதுலேயும் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு 1-to-1 ஆன்லைன் செஷனும் இருக்கும். அந்த செஷன்ஸ்லேயே நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். அப்புறம் கிறிஸ்பி ஷார்ட் நோட்ஸு, முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நிமானிக்ஸ் மாதிரி வச்சு ஈஸியாக படிக்கிற மாதிரி சிம்பிள் ஒன்லைனர் நோட் மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது, எப்படி படிக்கலாம், ஸோ அந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். செஷன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கலாம், எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணலாம், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எங்கள் சைட்லேருந்து எல்லா விதமான சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பெஷல் டெட் கோர்ஸ் எப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறோம், என்ன மாதிரி இருக்கும் கோர்சஸ், ஆன்லைன் என்ன மாதிரியான பேட்சஸ், டைமிங்ஸ் எல்லா பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். டெட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக டெட்டை பாஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வெற்றி நமதே. நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.